அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பா ஒரு மண்ணுண்டியல் வாங்கி கொடுத்தா அதில் ரூ. 1 2 சேர்த்து வச்சு சந்தோஷப்பட்ட காலம் போய் இப்போ எங்கள் பசங்க ட்ரெண்டிங்காக உண்டியல் கேட்குறாங்க. இப்போ வந்து எவ்வளோ பணம் போடுறோம் அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த பாக்ஸ்லேயே அடிச்சுக்கலாம். அதில் வந்து எவ்வளோ பணம் போடணுன்றதே அவங்களே சொல்லிடுவாங்களாம். ஸோ அதில் வந்து ரூ. 500 நோட்டு, ரூ. 200 அது வந்து அவங்களே எழுதியிருப்பாங்களாம். இதில் எழுதியிருக்கு பாருங்கள், ரூ. 500, ரூ. 200, ரூ. 100, ரூ. 50 நம்ம அதை தான் போட முடியும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நிறைய இப்போ ட்ரெண்டாக இருக்குது. அது நிறைய விலையாக இருக்குது. அதனால மீஷோவில் சரி பசங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களேன்னு ரூ. 120 இதை ஆர்டர் போட்டிருந்தேன். பட் ஆனால் இதில் பார்த்தா 1,00,000 சேர்க்க முடியும்னு எனக்கு தோணலை. அவங்க சொல்கிற மாதிரி 500, 200 போட்டால் கூட இதில் 1,00,000 சேருமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சின்னதாக தான் வந்தது. அடிக்கிற மார்க்கருமே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதாவது அந்த எவ்வளோ பணம் போட்டிருக்கோன்னு நம்ம அடிச்சுக்கலாம் மார்க்கர் வச்சு. அந்த மார்க்கர் வந்து கொடுக்காம விட்டுருந்தாங்க. பட் ரூ. 120 உண்டியலுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போட மனசு இல்லை. சரி அதனால இந்த உண்டியலே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் யாரும் இந்த மாதிரி இந்த உண்டியலை வாங்கி ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது. சரி ஃபஸ்ட்டு பணமே நம்மளே கொடுக்கலாம் அப்படி